ஏதோ வந்தவனே டக்கு டக்குன்னு பேசலாம் நினச்சேன். கூட்டத்தை பார்த்தா பக்கு பக்குன்னு இருக்கு. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒரே தலையா தெரியுது. வழக்கமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது தான் நாங்கள் அரங்கம் நிறைந்த காட்சிகள், அரங்கம் நிறைந்த அதிரும் காட்சிகள் பார்த்துருக்கேன். இது ஆடியோ ரிலீஸுக்கே ஒரு அரங்கம் நிறைந்த ஆடியோ ரிலீஸாக இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஏசிஎஸ் சார், வரன் சார்களும் அவர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சார். ஆனால் இப்போ தான் தெரியுது ஏன் ஆடியோ ரிலீஸ் இங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. ஏன்னா ரேங்க் இல்லாத ஸ்டூடெண்ட் கூட ஒருத்தர் 2 பேர் இருப்பான், ஆனால் கேங் இல்லாத ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அதனால் கண்டிப்பாக இது உங்கள் கேங்கர்ஸ் தான். இது நம்ம படம், இது நம்ம படம். அண்ட் கேங்கர்ஸ் வந்து உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு பிளஸ்டு ப்ராஜெக்ட்டு. ஏன்னா படம் எப்போ ஆரம்பித்தோம், எப்போ ஷூட் பண்ண தெரியாது. அரண்மனை 4 ஒரு பெரிய ஹீட்டரிங்லாம் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அரண்மனை 4க்கு அப்புறம் டைரக்டர் சுந்தர்சி சார் வந்து அடுத்தது என்ன மாதிரி படம் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா அவர் எப்பவுமே ஒரு கமர்ஷியல் கிங் டைரக்டர், கமர்ஷியலாக ஒரு கலகலப்பாக ஜாலியாக ஒரு படம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ எல்லாருக்குள்ள இருந்த ஒரு வந்து வடிவேலனை கூட ஒரு ஜாயின் பண்ணுவோமே அப்படின்ட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்படி சொன்னோம். இதே எண்ணம் வடிவேலன் சாருக்கும் இருந்திருக்கு. சுந்தர் சார் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்ட்டு கரெக்டாக ஒரு 1 ஃபைன் டே சுந்தர் சாரும் வடிவேலனும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணி என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி பேசி ஒரு லைன் ரெடி பண்ணுறாங்க. சொல்லிட்டு வந்து மறுநாள் டிஸ்கஷன் போகிறோம், ஒரு ரிசார்ட் டிஸ்கஷன் போகிறோம். டைரக்டர், நான், மனோ, 4 பேர் டிஸ்கஷன் போகிறோம். போனால் அப்படி ஒரு வைப்புங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா சில ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம், இன்னொரு ஆர்டிஸ்ட், இன்னொரு கேஸ்டிங், இது மாதிரி ஜானர் பண்ணலாம் நம்ம டிசைன் பண்ணுவோம். பட் சில ப்ராஜெக்டை கடவுள் டிசைன் பண்ணுவான், இதை பண்ணுங்கடா கரெக்டாக இருக்குன்றாங்க. அது மாதிரி கடவுள் பிளஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். போய் டிஸ்கஷனில் உட்காந்த மொமெண்ட்லேருந்து அப்படி சீனாக கொட்டுது, நம்ப மாட்டீங்க. ஒரே வாரத்தை ஸ்கிரிப்ட் ஓவர், ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் ஆர்டிஸ்ட் பேசுறாரு, ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க. 3வது வாரம் ஷூட்டிங் போயிட்டோம். இது சத்தியமான உண்மை. இந்த டிஸ்கஷன் பண்ணது 3வது வாரம் ஷூட்டிங் போயிட்டோம் நாங்கள் படத்துக்கு. அதே மாதிரி நார்மலாக ஒரு படம் நாங்கள் ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டிஸ்ட் எழுதுவோம். இந்த கேரக்டர் நல்லா இருக்கும், இவங்க அவைலபிலிட்டி இல்லை அப்படி வேறு ஆர்டிஸ்ட் போகலாம் ஆப்ஷன் எழுதுவோம். இதில் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எழுதணுமோ, அது மயன் கோபி சார் இருக்கட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், பக்ஸா இருக்கட்டும், எல்லாம் யார் கேத்ரின் வாணி போஜில் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுமோ அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அவைலபிள் இருக்காங்க. சரி டெக்னீஷியன் போகலான்னு பார்த்தா உடனே கிச்சா, குருராஜ் சார், எடிட்டர், இவங்க எல்லாமே டக்குன்னு அவைலபிளாக வராங்க. டைரக்டர்கிட்ட மட்டும் ஒரு என்னன்னா ஒரு நல்லா யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அதை ஓப்பனாக டக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் நல்லா ஒர்க் பண்ணுறான்னு. அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இருப்பாங்க. ஒரு ஆள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருந்தாங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது டைரக்டரோட சூட்சமும். அந்த வகையில் எல்லா ப்ராஜெக்ட்லையும் சமீபத்தில் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் கிச்சா சார் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் குருராஜ் ஆகட்டும் எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அத்தனை எஃபர்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ண 2 நாள்லேயே இது ஒரு 15 கோடி வியூஸ் போயிடுச்சு இந்த படம், இந்த ட்ரெய்லரு. அந்த அளவு இவங்களுடைய அத்தனை பேர் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கு. அண்ட் கேங்கர்ஸ்னு வரும்போது இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு. வடிவேலனை போய் மீட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த டீம்லேயே நகரம் மறுபக்கம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 5 வருஷத்துக்கு இந்த டீம்லேயே திருப்பி ஒர்க் பண்ண ஒரே நானாக தான் இருப்பேன். வடிவேலனை போய் மீட் பண்ணி சீன் சொல்கிறோம். 5 வருஷம் முன்னாடி வடிவேலனை பார்த்துருக்கேன். திருப்பி 5 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறேன் வடிவேலனை. என்ன ஒரு எனர்ஜிங்க. அது ஒரு 100 படங்கு அண்ணனோட ஹியூமர் சென்ஸ் 100 படம் அதிகமாகிடுச்சு. ஒரு இன்ச்சு குறைய நாள்னு பார்த்தா 100 படம் அதிகமாக இருக்கு. நம்ம ஒரு பஞ்சு சொன்னால் அண்ணன் 4 பஞ்சு அடிக்கிறார் பதிலுக்கு. நாமும் மிரண்டு போய் உட்காந்துருக்கோம். அப்படி இன்னும் டைரக்டர் சொல்லவே வேண்டாம். இது என்ன சொல்றது, அவர் எல்லா விதமான காமெடி ஹேண்டில் பண்ணிட்டாரு. நீங்கள் கலகலப்பாட்ட ஒரு ஃபுல் டைம் காமெடி, அண்ட் தியா குமார்னா ஒரு ரொமான்டிக் காமெடி, அரண்மனை சீக்வல்னா அது ஒரு ஹாரர் காமெடி, இப்போ ஹேஸ்ட் காமெடி, டார்க் காமெடி. அவர் காமெடியில் இருக்கிற எல்லா காமெடியும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு சார். ஸோ அதனால தான் நீங்களாம் சோஷியல் மீடியாவில் ஒரு கிங் ஆஃப் காமெடி ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க. டைரக்டர் கிங் ஆஃப் காமெடினா வடிவேலனா காமெடி கிங்கு. ஸோ இந்த 2 கிங்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கிங்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கேங்கர்ஸ் உண்மையை சொல்ல போனால். அதே மாதிரி ஒரு சொல்கிறாங்க 5 வருஷம் கேப்னு 2 பேர் கிடையாது. அது கேப் இல்லைங்க, அது ஒரு பவர் நேப். அந்த பவர் நேப்புக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் என்ன ஒரு 2 பேருக்கான ஒரு வேவ் லென்த், கெமிஸ்ட்ரி, அது ஒரு இணைப்பு நான் கூட இருந்து விட்னஸ் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேருடைய அந்த இணைப்பெல்லாம் சும்மா ஃபார் இன்ஸ்டன்ட் எப்படின்னா வடிவேலன் எப்பயுமே வழக்கமாக எப்படின்னா ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா நேராக கேரவன் போயிடுவார். மேக்கப் கேப்புக்கெல்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் ரெடி ஆகி போயிட்டு ரெடின்னு தகவல் சொல்லி அனுப்புவார். டேரக்டர் கரெக்டாக ஷார்ட் வச்சுருவார், வந்துடுவார். ஸ்பாட்டில் 2 பேர் மீட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸ் என்னன்னா டைரக்டர் வந்து டே பை டே மெனக்கட்டிட்டே இருப்பார். ஒவ்வொரு சீனுக்கும் இந்த சீனை இப்படி பண்ணலாம், இந்த சீனை இப்படி பண்ணலாம், பெட்டர் பண்ணிட்டே இருப்பார். ஷூட்டிங்க்கு முன்னாடி நைட்டு பேசுவார், திருப்பி ஷூட்டிங் அன்னைக்கு காலையில் பேசுவார். இப்படி சீன் பெட்டர் பண்ணிட்டு ஒரு டைலாக் லாக் பண்ணுவோம். டைரக்டரோட உட்காந்து காலையில் ஒரு 7 மணிக்கு டைலாக் லாக் பண்ணிட்ட பிறகு எல்லாம் கரெக்டாக படிச்சு பார்ப்பாரு. படிச்சு பார்த்து சார் சில பெட்டர்மெண்ட்லாம் பண்ணுவார், கரெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக சார் சொல்லுவார், வடிவேலன் வந்துட்டாரு, தகவல் வரும். சார் வடிவேலன் வந்துட்டாரு, நான் கேரவன் போய் பார்த்து வரேன் சார். கிளம்பும்போது டைரக்டர் சொல்லுவார், வெங்கட் எல்லாம் ஓகே, அந்த 3வது பக்கத்தில் 3வது லைன் மட்டும் அண்ணன் ஒத்துப்பாரா பார்த்துக்க போங்கன்றுவார். சரி சார், அண்ணன் நேரம் உள்ளே போகிறேன் கேரவேனில். போனால் கேரவேனில் போய் வடிவேலன் உட்காந்தா
அண்ணன் சீன் அண்ணன் படிச்சு காட்டுங்க கேட்டுருப்பாரு. படிச்சு காமிச்சோன்னே அண்ணன் டக்கு டக்குன்னு நாங்கள் வாய்க்கு வர பஞ்சு கட்ட கட்டுன்னு போடுவார். சீன் ஒரு காமனாக ஒரு டேலக் டிரைவ் பண்ணுவோம். ஒரு டேலக் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்ட பிறகு கரெக்டாக இங்கே டேரக்டர் என்ன சொல்லி அனுப்பினாரோ அதை சொல்லுவார். வெட்டில மூணாவது பக்கத்தில் 3வது லைன் மட்டும் வேணாம், அது வேற போடுவோம்பாரு. ஸோ எங்கேயோ இருந்து டேரக்டர் சொன்னது இங்கே இவர் சொல்லுவார். அதுவே சரி ஓகே அங்கேயே சின்ன சின்ன பெட்டர்மெண்ட் டேலக் பண்ணிட்டு கிளம்புவேன் கேரவன் விட்டு. இப்போ இவர் சொல்லுவார் வடிவண்ணா வெங்கிட்ட கடைசி லைன் போட்டிருக்கீங்களா, அது அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு பார்த்துக்கீங்கன்றாரு. திருப்பி இவர்கிட்ட கொண்டு வந்தா இவர் எல்லாம் சார் ஒன்று சார் டேரக்ட் ரெடி ஆச்சு சார் அப்படின்னா ஷார்ட் பண்ணி டேரக்ட் பார்ப்பாரு. பார்த்தா கடைசியாக படிச்சு பார்த்து இந்த கடைசி லைன் மட்டும் வேணாம் மற்றதெல்லாம் ஓகேன்றாரு. அப்படி ஒருத்தரை பார்த்துக்காங்க. இவருக்கு என்ன செட் ஆகும், இவர் எதை ஒத்துப்பாரு அவருக்கு தெரியும், அவர் எதை ஏற்றுப்பாரு எதை செய்வார் அவருக்கு தெரியும். இப்படி ஒரு வேவ் கெமிஸ்ட்ரி நான் ஹீரோ ஹீரோட பார்க்கல, இவர் 2 பேருக்குள்ள பார்த்துருக்கேன். அதனால எனக்கு வந்து என்ன சொல்றது உங்களை மாதிரி தான் வடிவேலனுக்கும் சுந்தர்சிக்கு இல்லாத ஃபேன்ஸ் கிடையாது. நான் ஒரு ஃபேனாக ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு நாளும் அவங்கள என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸ்பாட்டில். அண்ட் கமிங் டு த ப்ரொடியூசர்ஸ் ஏசிஎஸ் சார், இந்த கேங் 4வது ப்ரொடக்ஷன் நான் ஒர்க் பண்ணுறேன் ஏசிஎஸ் அவங்க டீம் கூட. பட் உங்களுக்கும் எங்களுக்கும் ஏசிஎஸ் மூலமாக ஒரு சின்ன கனெக்ட் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா நீங்களாம் இங்கே வந்து படித்து தயாராகி ரெடியாகி வெளியே வேலைக்கு போகிறீங்க. நாங்கள் வெளியே ரெடியாகி தயாராகி இங்கே வேலைக்கு வந்திருக்கோம். ஐ மீன் ஏசிஎஸ் படம் பண்ண வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இது பிறந்த வீடுனா எங்களுக்கு இது புகுந்த வீடு. ஸோ 2 பேருமே வீட்டோட பேரை காப்பாற்றுவோம் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஆல். இவ்வளோ பெரிய பேஷன்ஸோட இருந்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஒரு ஃபேன் பாயா அடுத்து எப்போ சுந்தர் ஸ்டேஜுக்கு வருவார், எப்போ வடிவேலன் ஸ்டேஜுக்கு வருவாங்க, அவங்க பேச கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு 5 கட்ட பண்ணியிருக்காரு வடிவேலன். அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ட்ரைலரில் ஒரு கிழவன் கெட்டப் பாட்டி கெட்டப்லாம் வந்திருக்கும். நீங்கள் பார்க்காத 2-3 கெட்டப்லாம் படத்தில் இருக்கு. அப்படி ஒரு கெட்டப்புக்கும் அண்ணன் எவ்வளோ அங்கே மெனக்கெட்டிருக்காரு எனக்கு தெரியும். அந்த கெட்டப் கேட்ட மாதிரி பாடி லாங்குவேஜ் கொடுப்பாரு. அதே டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் மேட்ச் பண்ணி ஒரு 5 வெரைட்டி ஆஃப் மாடுலேஷன் கொடுப்பாரு அண்ணன். அதெல்லாம் நான் பார்த்து அசந்திருக்கேன் அண்ணன் கிட்ட. ஒரு சின்ன வார்த்தை தான், இப்போ நிறையா விஷயங்கள உரை எழுத முடியாது, செய்யுள் பாடல் உரை எழுதுற மாதிரி அண்ணன் சின்ன சத்தத்துக்கே உரை எழுதியிருக்காரு. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் பேசுகிறாங்க வச்சுங்களேன், ஆஹா அப்படி கேட்போம். ஆனால் அண்ணன் அதுக்கு உரை எழுதுவார், ஆஹா அப்படி அது ஒரு உரை எழுதுவார். அப்படி சின்ன சின்ன சத்தங்களுக்கு அண்ணன் ஒரு பெரிய உரை எழுதியிருக்காரு. அது மாதிரி இந்த படத்தை ஒரு சீன் வரும். ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் கிட்ட மாட்டிப்பார் அண்ணன். அங்கே சின்ன ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், வில்லன் கிட்ட மாட்டி எஸ்கேப் பண்ண அம்மா அப்படின்னு போகல. அது மாதிரி இப்போ அண்ணன் கிட்ட வந்து ஷார்ட்டு வில்லன் கிட்ட மாட்டிப்பாரு. வில்லன் திருப்பி பார்க்கும், அண்ணன் தப்பிச்சிருவாரு. அம்மா அப்படின்ட்டு நாங்கள் ஸ்பாட்டில் டப்பிங்கில் பார்க்குறேன். சரி அம்மா அப்படி சொல்ல போறாரு அண்ணன்ட்டு பார்த்தா நாம என்ன சொல்லுவோம், அம்மா தப்பிச்சோட்டா அப்படின்னா அண்ணன் எங்கிருந்தோ வருதுங்க சவுண்டு அம்மா அப்படின்றாரு. அது ஒரு மனுஷனுக்கு முகம் நடிக்கலாங்க, குடலு ஈரல் கல்லீரல் எல்லாம் நடிக்குதுங்க ஒரு மனுஷனுக்கு. அப்படி ஒரு என்ஜாய் பண்ணோம் நாங்கள் ஃபேனு. இது கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பெருசாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இந்த டே இஸ் வெரி சார், இந்த ஓப்பனிங்கே சூப்பராக சார். தேங்க்ஸ் டு ஏசிஎஸ் டீம் சார், மதன் சார், அருண் சார், ஏசிஎஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி, ஹிட்டுக்கு நீங்கள் தான் கேரண்டி. இது நம்ம படம். தேசிய தியேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள். ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் பாருங்கள், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள். இன்னொன்று டேரக்டர் சுந்தர்சி சாரும் சரி, வடிவேலனும் சரி, அவங்களோட மிகப்பெரிய பலமே அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஸோ அவங்க படங்கள்லாம் மட்டும் ஃபேமிலி மொத்தமாக படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளவங்க தான் அவங்க பலமே. தயவுசெய்து ஃபேமிலியோட படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஆல். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. அண்ட் எஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்காக டேரக்டர் சுந்தர்சி சாருக்கும், ஏசிஎஸ் பென்ஸ் மீடியா மற்றும் வந்து அபினி சினிமேக்ஸ் இவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுந்தர் சாரோட ஒர்க் பண்ணுறேன் நான் 3வது படம். ஆக்சுவலி கான்சிக்யூட்டிவாக நான் அவரோட ஒர்க் பண்ணுற 3வது படம். அது மட்டும் இல்லை, நான் அவரோட நான் வந்து இதனோட 18வது படம் ஆக்சுவலி. ஆனால் என்னோட கடைசி 7 படங்களில் அவர் இருந்திருக்காரு. ஒரு நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை டைரக்டராகவோ கடைசி நான் ஒர்க் பண்ண 7 படங்கள் அவர் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையில் நான் அவருக்கு மிக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ அதே மாதிரி அபினி சினிமேக்ஸ் குஷ்பு மேடம்க்கும், ஏசிஎஸ் பென்ஸ் மீடியா அருண்குமார் சார் மற்றும் மதன்குமார் சார், ஸோ இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ சுந்தர் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு படம் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சொல்லிடுவார். அதாவது இந்த படம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது இந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி படம் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து விஷுவலாகவும் ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அது கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம வந்து இந்த காமெடி படத்துக்கு பின்னாடியே சின்ன ஒரு கிரைம் இருந்தே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம விஷுவலாக என்ன பண்ணணுமோ அப்படின்றதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா உதவியும் பண்ணார். ஸோ அதுதான் அன்றைக்கி விஷுவலாக பார்க்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ
ஸோ அதுக்கு எனக்கு பக்கத்தரமாக இருந்த வந்து ரைட்டர் வெங்கட் சார், ஆர்ட் டைரக்டர் குருராஜ் சார், மற்றும் என்னோட டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர் ஆசிரியர் சார். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோடையும் தொடர்ந்து நான் ஒரு 3 படமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள்லாம் ஒரு ஒரு ஃபேமிலியாகவோ டீமாகவோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ ரொம்ப நன்றி. எல்லாரும் தேட்டரில் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பர். அண்ட் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ எல்லா விதமான படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு நகைச்சுவை படம் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறது வந்து எங்கள் டைரக்டர் உண்மையிலே சுந்தர்சி சாரோட இதை வந்து நினச்சி பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு 4 பேரை சிரிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப நம்ம பிரயத்தனம் பண்ணோம். ஆனால் இவ்வளோ ஒரு தேட்டரில் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர் பிரயத்தனப்படுறாருன்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி இருந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். முதல்ல உங்களெல்லாம் சிரிக்க வச்சு மகிழ்ச்சியில் ஆழ்த்துறதுக்கு ஒரு படம் 24ஆம் தேதி வரப்போகுது. அது எல்லோரும் தேட்டரில் போய் எல்லோரும் பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோட இங்கே படம் பார்த்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படணும். அதுக்கு என்னோட டைரக்டர் சாரையும் என்னோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.